கர்நாடகாவில் விவாகரத்து ஆன 4 மாதத்தில் இளைஞர் மரணம் அடைந்துள்ள நிலையில் மனைவி குடும்பத்தினர் மீது இளைஞரின் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் ஐபி கோவில் தெருவை சேர்ந்த கார்த்திக் ராஜா காதல் திருமணம் செய்த மனைவி கீர்த்திகாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விவாகரத்து பெற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் அவர் வேலை பார்த்து வந்த ரியல் எஸ்டேட் பகுதிக்கு அருகே உள்ள வேப்ப மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முறைப்படி நீதிமன்றம் செல்லாமல் விவாகரத்து பெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து கேட்ட கார்த்திக் ராஜாவை அவரது மனைவி குடும்பத்தினர் கொலை செய்திருக்கலாம் என அவரது உறவினர்கள் நன்னிலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே கட்டுப்பாட்டை இழந்து பனங்காட்டுக்குள் புகுந்த தனியார் பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கியதால் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் மரவன்மடம் அருகே சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் இருந்த பனங்காட்டுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் மணிமுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்தில் பயணம் செய்த 9 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த புதுக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரியில் தனது மனைவியிடம் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த ஆண் நண்பரை கணவர் வெட்டிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 3 போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈஞ்சங்கோடு பகுதியைச் சேர்ந்த லதா என்பவர் தனது கணவர் ஜஸ்டினை பிரிந்து அஜி என்பவருடன் வாடகை வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜஸ்டின் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் அஜியின் வீட்டிற்குள் புகுந்து ஜன்னல் கதவுகளை உடைத்து அஜி மற்றும் லதாவை சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அஜி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக கணவர் ஜஸ்டினை அருமனை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலும் தாக்குதலில் ஈடுபட்டு தப்பியோடிய மற்ற 3 தேடி வருகின்றனர். தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக ஆட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது முத்தரசன் சாடியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரகுபதியை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் வேட்பாளர்களுக்கு இடையேயான போட்டி அல்ல, மாறாக தமிழகத்தை வஞ்சிக்கும் டெல்லி பாஜக அரசுக்கும் தமிழக மக்களுக்குமான போராட்டம் என்றார். மேலும் மத்திய பாஜக அரசு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதது என்றும் தமிழகத்தை பழிவாங்கும் செயலில் ஈடுபடுவதாகவும் கடுமையாக முத்தரசன் சாடினார். இந்த தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராகவும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போட்டி அல்ல. இங்கே போட்டியிடக்கூடிய நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிற இன்னொரு வேட்பாளருக்கும் போட்டி. மாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக டெல்லி போராடி கொண்டிருக்கிறது, டெல்லி வஞ்சிக்கிறது, பழி தீர்க்கிறது. அந்த டெல்லிக்கு எதிரான போராட்டத்தை தான் இந்த தேர்தலில் நாம் யுத்தமாக அரசியல் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். டெல்லியில் அமைந்திருக்கிற ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி என்பது ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஆட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.